அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஷியாம் பெனகல் அவர்கள் இயக்கிய இனப்பெருக்கம் அப்படிங்கிற நேஷ்னல் அவார்டு வாங்கிய ஹிந்தி படத்தோட கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மும்தாஜ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு திருமணமாகி 15 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. அவளுடைய புருஷன் பார்த்திங்கன்னா சரியான முன்கோவக்காரன். தான் சொல்கிறத தான் இந்த குடும்பமே கேட்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கட் அண்ட் ரைட்டாக இருப்பான். மொரடன், முட்டாள் கூட. அவங்களுக்கு ஒரு குழந்தை பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் சோட்டி. சோட்டி இப்போ 8வது படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். நல்லா துருன்னு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய சுட்டி பொண்ணு தான் சோட்டி. மும்தாஜ் அவங்க புருஷனை பார்த்தாலே இப்போவுமே ரொம்பவுமே பயப்படுவா. அவங்க வீட்டில் ஒரு மச்சினன் இருக்கான், கணவனுடைய தம்பி. அப்படி இருக்கிற தருணத்தில் மும்தாஜுடைய கணவன் வர வர ரொம்பவுமே மொரட்டுத்தனமாக கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அவமானமாக மும்தாஜை நடத்துறது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமா. அவனை வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு மும்தாஜுடைய கணவன் இப்போல்லாம் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வர வர மும்தாஜுடைய புருஷன் சாப்பிட்டு முடித்த உடனே மனைவியை தான் கூட படுக்கிறதுக்கு வரும்படி ரொம்பவுமே தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறான். வளர்ந்த பொண்ணு முன்னிலையிலேயே படுக்கவா அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். இதை பார்த்து மச்சினன் முகம் சுளிக்கிறாரு. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஓடி போய் படுத்து தூங்கிடுறா. இப்படி செய்யும்போது மும்தாஜுக்கு ரொம்பவுமே அவமானமாக இருக்குது. ரொம்பவுமே மன கஷ்டப்படுறா மும்தாஜ். கணவன் கிட்ட வந்தாலே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னே தெரியல, வர வர அவளுக்கு அடி வயிற்றுல வலிக்கிற மாதிரி இருக்குது. தினமுமே வலியால் அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா, அழ ஆரம்பிக்கிறா. கணவன் பக்கத்தில் வந்தாலே இப்பெல்லாம் கத்தி கிட்ட வராதிங்க, எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா மும்தாஜ். அவள் இப்படி நடந்துக்கிறதால மும்தாஜுடைய கணவனுக்கு மேலுமே அவன் மேலே கோபம் வருது. எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும், என்ன அவன்தான் கடைசி காலத்தில் காப்பாற்றுவான் அப்படின்னு திரும்ப தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கு மும்தாஜ் சொல்கிறா, எனக்கு வயிற்று வலிக்குது, என்ன பண்ணுறது, நான் இதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கணவன் இந்த நாட்டு மருந்தை சாப்பிடு, அதை அரைச்சி குடி, இதை தேய்ச்சி குழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் மும்தாஜுக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதனால் ஒரு லேடி டாக்டர் கிட்ட போகிறா மும்தாஜ். அதுக்குமே துணையாக தன்னுடைய வளர்ந்து பெண்ணான சோட்டியை தான் அழைச்சிக்கிட்டு போகிறா. சோட்டியுமே இப்போ தான் வயசுக்கு வந்திருந்தா. அதனால் அவளுக்குமே எல்லாமே தெரியட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மும்தாஜ். அப்போ டாக்டர் உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் மும்தாஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. நீயுமே தொடர்ந்து அடி வயிற்றுல வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, உன்னுடைய உடம்புல ஒரு குறையும் இல்லை, ஏன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ மனசில் தான் உனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மும்தாஜை பற்றி அந்த டாக்டர், பெண் டாக்டர் கேட்குறாங்க. அப்போ மும்தாஜ் தன்னுடைய நிலைமையை சொல்கிறா. ரொம்ப சின்ன வயசில் ஒரு 15-16 வயசு இருக்கும்போதே திருமணம் செஞ்சு வந்துக்கிட்டதும், தன்னுடைய கணவன் இந்த மாதிரி இருக்கிறதும், தன்னுடைய கணவன் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணுறதால அந்த பயத்திலேயே அவர்கிட்ட வரும்போதெல்லாம் இவளுக்கு மனசுல வலியும் உடம்புல வலியும் ஏற்பட்டு நடுக்கம் ஏற்படுறதாகவும் மும்தாஜ் டாக்டர்கிட்ட சொல்றா. உடனே அந்த டாக்டர் அம்மா சிரிக்கிறாங்க. ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு குழந்தைய நிர்ணயிக்கிறது ஆண்களுடைய அணுக்கள் தான் அப்படின்னு டாக்டர் மும்தாஜுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்பதான் மும்தாஜுக்கு எல்லாமே புரியுது. அதன் பிறகு வீட்டுக்கு வந்த உடனே மும்தாஜ் என்ன பண்ணுறா, அன்னைக்கு ராத்திரி அவங்க புருஷன் அவளை கூப்பிடும்போது அவள் சொல்கிறா, இப்போவுமே ஆண் குழந்தை வேணும்னு நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, ஆண் குழந்தை பிறக்கிறது ஆம்பளைங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு நல்லாவே என்கிட்ட பெண் டாக்டர் எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு மும்தாஜ் தன்னுடைய கணவனுக்கு எடுத்து சொல்கிறா. அதுக்கு மும்தாஜுடைய புருஷனுக்கு மேலுமே கோபம் மும்தாஜை போட்டு அடின்னு அடிக்கிறான். என்னையே ஏமாத்த பார்க்குறியா, அந்த டாக்டர் ஒரு பொம்பளை டாக்டர் இல்லை, அதனால தான் அவள் அப்படி சொல்லியிருக்கா. எனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கலன்னா வேற யாருக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும், குறையெல்லாம் ஓ மேலே இருக்கு, உனக்கு தான் ஆண் குழந்தை பிறக்காதுன்னு எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. மும்தாஜுடைய கணவன் மும்தாஜை போட்டு பயங்கரமாக அடித்து அவளை வீட்டை விட்டு விரட்டிடுறான். மகளை மட்டும் தான் கூட வச்சுக்கிறான். அதன் பிறகு அழுதுகிட்டே மும்தாஜ் தன்னுடைய தாயோட வீட்டுக்கு போகிறா. அவளுக்கு ஒரு அண்ணனும் வெளியூரில் வேலை செய்கிற தம்பியும் இருக்காங்க. அவளுடைய அண்ணி மும்தாஜ் கிட்ட நல்லா அன்பாக பேசுவா. அவள் மும்தாஜ் தன்னுடைய வயசான அம்மா கிட்ட போய் நடந்ததை சொல்லி அழறா. அண்ணனும் பாவம், அவ்வளவா வருமானம் இல்லாமல் ஒரு ஏழை விவசாயி தான் அண்ணன். ஒரு சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, அவ்வளோதான். அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, இருமா நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சீர் செஞ்சு கொண்டு வந்து
உன்னையும் உன் புருஷனையும் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்னு ஏதோ அவர் கையில் கிடைச்சதெல்லாம் திரட்டி பணத்தை சேகரித்து தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு திரும்பவுமே கூட்டி வந்து விடுறாரு. மும்தாஜுடைய கணவன் என்ன சொல்கிறான், உன் தங்கச்சி தான் சரியான நோஞ்சான், அவளுக்கு ஆண் குழந்தையே பிறக்காது, எல்லா குறையும் அவகிட்ட தான் இருக்குது, அவளால் எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, அதுக்காக நீ வந்து உன்கிட்ட இருக்க நிலத்துல கொஞ்சம் பகுதியை எனக்கு எழுதி வைக்கணும் நஷ்ட ஈடா அப்படின்னு கேட்குறான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடனை உடனே வாங்கி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பார்க்குறேன், இப்போதைக்கு என் தங்கச்சி உங்கள் கூட வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாரு மும்தாஜுடைய அண்ணன். அதன் பிறகு அவர் போயிடுறாரு. மும்தாஜுடைய பொண்ணு சோட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அழறா, என்னை எதுக்கு தெரியுமாம்மா அப்பா இங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு வேலை செய்கிறதுக்கு, நான் 3 வேளையும் சமைச்சு நான் ஓய்ஞ்சு போட்டேம்மா, என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு அந்த பொண்ணு அழறா. தன்னுடைய மகளை பார்த்தது மும்தாஜுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. மகளுக்காகவாவது இங்கேயே இருக்கணும், வயதுக்கு வந்த மகளுக்கு ஒரு துணை வேணுமே அப்படின்னு மும்தாஜ் நினைக்கிறா. அதன் பிறகு மும்தாஜ் என்ன பண்ணுறா, அந்த மசூதியில் போய் தன்னுடைய கணவனுக்கு நல்ல புத்தி வரணும், கோபம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஜூஸில் கலந்து கொடுக்க பார்க்குறா. அப்போ திடீர்னு அவளுடைய புருஷன் அதை கவனிச்சிடுறான். எதையோ கலக்கிற நீ என்ன கலக்கிற அப்படின்னு அவளை போட்டு அடின்னு அடித்து, நீ வந்து இனிமேல் என் கூட வாழ தேவையில்ல அப்படின்னு மனைவியையும் இந்த தடவை மகளையுமே சேர்த்து விரட்டி விட்டுடுறான் மும்தாஜுடைய கணவன். அழுதபடி மும்தாஜ் தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பவுமே வந்துடுறா. அது ஒரே ஊர் தான், அதனால் அங்கேருந்தே தன்னுடைய மகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா மும்தாஜ். டெய்லரிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அண்ணனுக்கும் அன்னிக்கும் இப்படி நம்ம வந்து ஒரு பேர்டனாக இருக்கமே அப்படின்னு ரொம்ப மனவலியோடு தான் மும்தாஜ் இருந்துக்கிட்டு இருக்கா. தன்னுடைய மகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவளுடைய மகளும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு, சுட்டி பொண்ணு சோட்டி. அப்படி இருக்கிற தருணத்தில் மும்தாஜுடைய பொருட்கள் எல்லாம் அவளுடைய வீடு தேடி வருது. என்ன நம்மோட துணிமணி பொருட்கள் எல்லாம் வீடு தேடி வருதே அப்படின்னு மும்தாஜ் பார்க்கும்போது, மும்தாஜுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போகிறாரு 2வதா அப்படின்னும், மும்தாஜை விவாகரத்து செஞ்சிட்டாரு, 3 முறை விவாகரத்து அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு மும்தாஜை விவாகரத்து செஞ்சு தள்ளி வச்சுட்டாரு அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. ஆமாம், அவர் கூட வாழறதும் வாழாமல் இருக்கிறதும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மும்தாஜ் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ 2வது திருமணம் செஞ்சுருக்க பெண்ணுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த முட்டாள். அதே நேரத்தில் மும்தாஜுடைய மகள் என்ன பண்ணுறா, அந்த சின்ன பொண்ணு, அவளுக்கு 3 மாதங்கள் மாத விலக்கு வரலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அம்மா கிட்ட வந்து பயந்தபடி சொல்கிறா, அம்மா எனக்கு இந்த மாதிரி 3 மாதம் மாத விலக்கு வரலம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே மகளை போட்டு அடின்னு அடித்து மும்தாஜும் அவளுடைய அண்ணியும் இந்த பெண் ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த பெண் டாக்டர்கிட்ட திரும்பவுமே மகளை அழைச்சிக்கிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா இந்த பொண்ணை போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கீங்களே, மாத விலக்கு வரலைன்னா உடனே வந்து ப்ரெக்னென்ட் கிடையாது, உங்கள் பொண்ணு இரத்த சோகையோடு இருக்கிறா, அவளுக்கு ரத்தமே இல்லை, சரியான போஷாக்கான உணவே நீங்கள் கொடுக்கல போல இருக்கு, உங்களோட பிரச்சனையில் உங்கள் பொண்ணை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ தான் மும்தாஜுக்கு நிம்மதி ஏற்படுது, அப்பாடா அப்படின்னு. உடனே அவன் நினைக்கிறா, நம்முடைய பொண்ணை எப்படியாவது கரை சேர்த்துடணும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கும் 15 வயசு தான் ஆகுது. மும்தாஜுடைய அண்ணி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வரன் இருக்குது, நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உன் பொண்ணுக்கு உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மாப்பிள்ளைக்கு 40 வயசு இருக்கும், முதல் பொண்டாட்டியை அவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டாரு, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது, கொஞ்சம் வசதி இருக்குது, நமக்கு என்ன, நம்ம பொண்ணு சோட்டிக்கு 2 வேளை சாப்பாடும் வருஷத்துக்கு 2 துணிமணியும் எடுத்து கொடுத்தா போதாதா, அங்கே போயிட்டு அவள் பாதுகாப்பாக இருப்பா இல்லை, அந்த ஒரு நிம்மதி உனக்கு இருக்கும் இல்லை அப்படின்னு மும்தாஜுடைய அண்ணி சொல்லி மும்தாஜை குழப்பி விடுறாங்க. எவ்வளவோ யோசித்து பார்க்குறா மும்தாஜ். சரி, நம்ம பொண்ணுக்கு அந்த மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்குமே வந்துடுறாங்க மும்தாஜ். இதை கேட்டுட்டு சோட்டி அழுதுகிட்டே இருக்கா. சோட்டிக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. ஏன்னா அவள் அம்மா படுற கஷ்டத்தை அவள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால் கல்யாணத்து மீது அவளுக்கு அவ்வளவா நல்ல அபிப்பிராயம் இல்லை. அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா, நான் படிக்கிறேம்மா, நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு எவ்வளவோ சோட்டி சொல்லி கெஞ்சரா. பிறகு என்ன ஆகுது, மும்தாஜுடைய அம்மாவுக்கு ரொம்பவுமே உடல்நிலை சரியில்லாமல் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறாங்க அவங்க அம்மா. அப்போ அந்த வீடாக வந்து பார்க்கக்கூடிய மருத்துவச்சி வந்து சொல்கிறாங்க,
உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சின்ன வயசுலேயே திருமணமாகி வந்து நிறைய குழந்தைங்க பெற்றாங்க. ரொம்ப சின்ன வயசில் குழந்தைகளை பெற்றுக்கிறவங்களும் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆபத்து இருக்குது. கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த மருத்துவச்சி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வெளிச்சம் போல அறிவு பிறக்குது. நம்முடைய பெண்ணுமே நம்ம போல இப்படி கஷ்டப்படணுமா? நம்ம பொண்ணாவது நல்லா படித்து அவள் இஷ்டப்படி டீச்சர் ஆகட்டுமே. அதுக்காக நாம் எவ்வளவு வேணும்னாலும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளோட பொண்ணை கரையேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகளை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போமா, நீ உன் இஷ்டப்படி படி, நல்லா படி அப்படின்னு கடைசியாக சொல்கிறா மும்தாஜ். நன்றி.